ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து பிரத்யேகமாக இருக்குது அடாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆன்ல தான் இருக்கா? நான் திருப்புற மாதிரி இருக்கு ப்ரோ. வண்டி திருப்புதா? நான் திருப்புறேன். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஸோ இந்த வண்டியை தான் நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். உங்களுக்கு லெக் ரூம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இப்போ நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்குது. ஜிப், ஜாப், ஜூம் 3 மோட் இருக்குது. இதில் நம்ம வந்து இப்போ வந்து ஜூம் மோடு போவோம். ஏன்னா அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரிச்சுருந்துனாங்க. ஜூம் மோடு போயாச்சு. ஜாப் கிடையாது ஏன் ப்ரோ இதில்? ஜிப்பு ஜூம் மட்டும்தான். சாப் கிடையாது. கிளிச்சே வந்து கம்மி தான் என்ன கம்பேர் பண்ணல. சிசிடி கேமரா வழியில் வந்துருக்கு. பிக்கப் எப்படி இருக்கு? பிக்கப் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்டேட் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜூம் 3 நாள் அப்புறம் 3 நாள் ரைட்டாக இருக்கும். ஜிப்பு மூடு போடுங்க உங்களுக்கு வந்தாரு. அப்போ பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஜூம் வராது ஏன் ப்ரோ? நிப்பாட்டி தானே ஓட்டணும் இல்லையா? பாட்டி போடும். நீங்களே போடலாம். ஆனால் இருந்தாலும் நிப்பாட்டி போடுவோம். அதான் எனக்கு ஒன்றும் நான் நீ டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு போயிடுவேன். நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஜிப்பில் வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடு போகிறனால ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது அதான் எண்ணு வந்து லக்ஸரி, அது வேற செக்மெண்ட், அதை கம்பேர் பண்ண முடியாது. 3 டோருக்கு சூப்பராக இருக்கு. 3 டோருக்கு இது கம்பேர் பண்ண சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஸ்டேரிங் இல்ல ஃபாஸ்ட் ப்ரோ, ஃபாஸ்ட் உண்மையிலே சொல்றேன். நீங்க வந்து எண்ணு ப்ரோ இல்ல ப்ரோ, எண்ணு வந்து லக்ஸரி செக்மெண்ட், அது வேணாம். அதான் கரெக்ட் தான் நீ சொல்றது. 3 டோர் கம்பேர் பண்ணையில இது வந்து எப்படி சொல்றது, ஒன்றையுமே வந்து நீங்க வந்து குறை சொல்ல முடியாது. பஞ்ச் நல்லா இருக்கு. அந்த ஒரு லான்ச்சிங் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குல்ல? ஸ்டெபிலிட்டி ப்ரோ. ஸ்பீட் எவ்வளோ போகிறேன்னு சொல்லி காமிச்சா சொல்லி. இந்த ஸ்டெபிலிட்டி இந்த பாடி ரோல்லாம் இல்லவே இல்லை. சுத்தம் பாடி ரோல் இல்லை. கிரிப்பு நல்லா நிற்கிது ப்ரோ. நம்ம திருப்புறேன் பாருங்க. 50ல் திருப்புறேன். வண்டி ஒன்றுமே ஆகலை, அப்படியே நிற்கிது. 50யா? 80 60ல் போகுது, 70ல் போகுது. 70ல் போகுது. இப்போ 70ல் திருப்புறேன். 80ல் எனக்கு பயமா இருக்கு திருப்புறதுக்கு. வண்டி திருப்புது 50 திருப்புது, எனக்கு பயமா இருக்கு திருப்புறதுக்கு. ஆக்சுவலா வீல் ரொட்டேஷனே இல்லை வண்டியில. கிரிப் அப்படி இருக்கு, ஸ்டிஃபா இருக்கு வண்டி. செம்ம ஸ்டிஃப் வண்டி. பிரேக் அடிச்சுங்க. செம்ம பிரேக். 80ல் பிரேக் அடிச்சேன், ஜம்மு நிக்குது வண்டி. வந்து அடாஸ் அடுத்து ட்ரை பண்ணுவோம். இத்தனைக்கு 2 வீல் டிரைவ் தாங்க, பட் இதுலேயே வந்து அடாஸ் இருக்கு. இதில் வந்து யார் சீட் பெல்ட் போடல அப்படின்னு பிரத்யேகமாக காமிக்குது. நான் தான் போடுறேன், அதனால் நான் சீட் பெல்ட் போடுறேன். வண்டி வந்து நீங்கள் 3 டோரை கம்பேர் பண்ணையில் இதில் வந்து ஒரு வரை இல்லை. 3 டோரோட லக்ஸரி செக்மெண்ட் இது. பிரேக்லாம் சும்மா நச்சு நிற்குது. 3 டோரில் எந்த குறையும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆஃப் ரோடு செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 3 டோரை சொன்னீங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாது. 5 டோரில் வந்து அதில் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மைஸ் பண்ணி கர்வ்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஆகாது, ஜம்முன்னு நிற்கும் தரமாக. நீங்கள் பாருங்கள் 60ல் திருப்புறேன், ஒன்றுமே அதை பாடி ரோல் கூட ஆகாது நமக்கு. அந்த 50 கியரில் அப்படியே 50ல் இழுவையை போடுறேன்.
கர்வ் பாருங்க 76 இப்படி திரும்புது. அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. திருப்பி அதே ரேஞ்சில் வந்து நின்றுது. ஸோ பாருங்க 50 49 45 வச்சு 50 கிலோ எலிவே போடுறேன். வண்டி அசால்ட் எலிவே இருக்குது. 45னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3rd to 4th கியர் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே 5th கியர்லேயே வந்து வண்டி நல்ல இழுவு இருக்குது. ஸோ வெண்ட் சீட்டெல்லாம் இங்கே வந்துடும். நமக்கு எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கையில் அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இதிலே கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த வண்டிக்கு வந்து பிரத்யேகமாக இருக்குது அடாஸ் இது பண்ண போகிறோம். அடாஸ்க்கு வந்து தேவையானது வந்து இந்த லைன் இருக்கணும், மார்க்கிங்கு. ஸோ இந்த லைன் மார்க்கிங் இருந்தால் தான் அடாக்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷனிங் ஆகும். இல்லைனா கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஏன்னா சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணணும். நல்ல பஞ்ச் இருக்குங்க வண்டியில். ஆரன் தான் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. இது ட்ரை மோடு, ஜிப்பு, ஜூமு, ஸ்னோ, மட்டு, சாண்டு. ஸோ ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லாம் வந்து ரொம்ப ஹெவியாகிடும். ஜிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்மன் கார்டன் கொடுத்துருக்காங்க. வந்து அட்வென்ச்சர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது, பவரு, ஆர்பிஎம்மு, காம்பஸ்ஸு, ஆன் ரோடுக்கு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து மாறிடுது உங்களுக்கு. லாப் இன்ஃபோ இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ அது இஷ்யூ இல்லை. ஆனால் இதில் பிடிச்சிட்டு வந்து இந்த 360 கேமரா தாங்க. ஜம்முன் இருக்குது 360 கேமரா. நம்ம ஒன்றில் ஏன் கொடுக்குறது தெரியல. ஸ்டியரிங் எப்படி இருக்குது? ஸ்டியரிங் ரொம்ப லைட்டு தான், ஈஸியாக இருக்குது ஸ்டேரிங் திருப்புறதுக்கு. அசால்ட் ஆகிக்கணும், அவ்வளோதான். சின்ன இதுதான் வண்டி நல்லா எடுத்துக்கலாம். லைன் மாற போகிறேன். ஒரு ஃபிங்கர் தான், அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். செம்ம சாஃப்ட். தெரிஞ்சவரா சொல்லுங்கப்பா. ஆமாப்பா. பார்க்கலாம். எல்லாருக்கும் ஓகே ப்ரோ. எல்லாருக்குமே ஓட்டி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கிட்டு பார்த்து இப்படி பாட்டினா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்த மாதிரி. ஆமாம், அப்படி இந்த வண்டிக்கு ஓட்டி வண்டி ஓட்டி கேட்ட ஓட்டி கார் கம்பேர் பண்ணும்போது ஆனால் எக்ஸ்யூவியோட கம்ஃபர்ட் வராது. வாங்கி வச்சுக்கலாம். இல்லை இப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 3 டோரை கம்பேர் பண்ணையில் இது வந்து குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. தாரை கம்பேர் பண்ணையில் அது முட்டிக்கிட்டுல நீங்கள் இது இந்த இதில் ஏறி உள்ளே போகணும். இப்போ இந்த வண்டி நம்ம ஸ்கார்பியோலாம் வேற மாதிரி. அதை இது கம்பேர் புது ஸ்கார்பியோ நல்லா போட்டு. வண்டியில் வந்து பேனராமிக் சன்ரூஃப். தாரில் பேனராமிக் சன்ரூஃப் பாருங்க, எண்ணில் கூட இல்லை. அதை வர மஹேந்திராவுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த லடாக் ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரிகிறது. நம்ம எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சன்ரூஃப் தான், இதில் பனாராமிக் சன்ரூஃப்.
வண்டியில் போனவர் ஒரு மாதிரி பின் தொடர்ந்தார். அதை பார்த்தா ஸ்லோ பண்ணதில் வந்து வண்டி பார்க்கணும்னு சொன்னோடனே அவர் லைக் பண்ணுறாங்க தாரை. ஃபஸ்ட்டு பிராண்டிங் ஐகானிக்கே தார் தான். அதுக்கப்புறம் இது அப்டேட் வெர்ஷனாக தார் ராக்ஸ் 5 டோர் அண்டு எல்லாமே இதில் வந்து பெட்ரு. இப்போ இருக்க ஒரு என்ன சொல்கிறது, மற்ற காரு எதையுமே கம்பேர் பண்ணாலும் அது தூக்கி சாப்பிட்றோம். அதாவது இந்த ஆஃப் ரோட் செக்மெண்ட்டில். ஏன்னா ஆன் ரோடுக்கே பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. இது முழுக்க ஆஃப் ரோடு செக்மெண்ட்டு. பட் ஆன் ரோடுக்கே பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆஃப் ரோடுலாம் சொல்லவே வேணாம். இது வந்து இத்தனைக்கும் வந்து 2 வீல் டிரைவ் தான் ஓட்டும். 4 வீல்லாம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி ஓட்டலாம்னு. கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கும் இந்த வீல் பேஸ்க்கும் எப்படி ஓட்டலாம்னு. தார் ராக்ஸ் பிராண்டிங் இருக்குது. மேட் இன் இந்தியா வித் ப்ரைட். வந்து அடுத்த ஜனவரியில் வந்து மோச்சா இன்டீரியர் அப்படின்னு ஒன்று வரப்போகுதுங்க இந்த வண்டியில். மோச்சா இன்டீரியருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பியோ எல்லில் இருக்க மாதிரி இன்டீரியர் மாறப்போகுது. ஒரு 10 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு நேரம் சொல்கிறேன். அதனால தான் அது பிளாஸ்டிக் லெதர் சேர்ந்த மாதிரி ஒரு காம்பனண்ட். பியூர் லெதர்னு சொல்ல முடியாது. இதை பியூர் லெதர் போடவும் முடியாது. பியூர் லெதர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மெல் வரும். செகண்ட் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி பேட்ச் ஆகும் ஒயிட் கலரில். அதெல்லாம் பிளாஸ்டிக். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன் பண்ணிடணும். இப்போ 2ல் 1 தான் ஆன் பண்ண முடியுமா? ஃபார்வர்டு கொலிஷன் வாட்டிங், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக். எமர்ஜென்சி பிரேக்னா நீங்கள் வந்து பிரேக்கே அடிக்கலைன்னா கூட ஆட்டோமேட்டிக் பிரேக் அடிச்சிடும். பிரேக் அடிக்கும். அது வார்னிங் பண்ணணும்னா வார்னிங் பண்ணணும். வார்னிங் வேணும்னா வார்னிங் வேணாம் விட்டுருவோம். பேக் வந்துடுங்க. அடுத்து நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போடாமல் ஒரு லைனை தாண்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வார்னிங்காகவும் பண்ணி கொடுக்கும். வார்னிங் மட்டும் பண்ணீங்கன்னா வார்னிங் மட்டும் பண்ணி கொடுக்கும். வார்னிங் ப்ளஸ் அசிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். அட்ஜஸ்ட்னா அதுவே திரும்பிக்கிறோம். நீங்கள் இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் ஸ்டேரிங் வந்து லேனை தாண்டி போதும் அப்படின்னா டயரு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஹைவி மஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு வந்து வெளிச்சம் கம்மியாகிடும். ஓகே. ஏதோ ஒரு டிரைவர் அவங்க ஏற்ற வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்ணு கூசுற மாதிரி இருக்குன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து லைட்டை வந்து டிம் பண்ணிடும். ஓகே. டிராஃபிக் சிக்னல் சிக்னல்னா டிராஃபிக்ல ரெட் லைட் அது வந்து காமிக்கும் உங்களுக்கு. இவ்வளவு கிலோமீட்டர் போன அந்த டிராஃபிக் இதுக்கு வச்சிருக்காங்கல்ல. ஓகே ஓகே. லிமிட் போறது அது மட்டும் காமிக்கும். வேற பிளைண்ட் வியூ மானிட்டரிங் அந்த சைடு வரும் கேமரா. ஓ கரெக்ட். அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே. டெஸ்ட் பண்ணிடுவோம் டாஸ். லைன் வியூ மானிட்டர்னா நீங்க சைடுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா லெஃப்ட்ல இதுல மானிட்டரும் 700 மாதிரி ஆன் பண்ணிட்டோம் எல்லாமே. ஓகே. இப்போ நம்ம மாறி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணும். இதுல மேக்ஸிமம் வராது. ஹைவேஸ் போறோம். சோ உங்களுக்கு வந்து மார்க்கிங் கரெக்ட்டா இருக்கணும். ரேடார் ப்ளஸ் வந்து கேமரா மூலமா ஓகே செயல்படுது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த பைபாஸ் அடாஸ் வந்து எல்லா இடத்துலையும் போட முடியாதுங்க. அடாஸ் லெவல் 2னாலும் எல்லா இடத்துலையும் போட முடியாது. ஒன்லி பைபாஸ் தான். அண்ட் ஃபார் சேஃப்டி நீங்கள் பிரேக்லேயும் கால் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் ஃபார் அவர் சேஃப்டி. ரைட் லெஃப்டா ப்ரோ? மெயின் ஏரியா ப்ரோ. தெரியல. இதுதான் பிளைண்ட் வியூ மிரர் இருந்தால் தெரியுது பாருங்கள். கேமரா வந்து ஆன் ஆயிடுது. ஸோ வந்து நம்ம லெஃப்ட்டில் மிரர் பார்க்காட்டி இங்கே பார்த்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இண்டிகேட்டர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வியூ காமிக்கும். ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு காமிக்கும். ஓகே. க்ரூஸ் மாதிரி செட் பண்ணணுமா இல்லை? க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவல்னா உங்களுக்கு வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்கிற ஃபங்க்ஷன் வரும். ஓகே. இப்போ எப்படி ப்ரோ ஆன் பண்ணுறது? நீங்கள் ஆன்லேயே தான் இருக்கும். நம்ம இண்டிகேட்டர் போடல நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் போச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் ஆகும். ஆன்ல தான் இருக்கா? அதான் திருப்புற மாதிரி இருக்கு ப்ரோ. வண்டி திருப்புதான். நான் திருப்புறேன்.
லைன் சேஞ்சர்லேருந்து எல்லாம் ஆனில் தான் இருக்குது. கொஞ்சம் வெட். 5th கியர் போட்டுவோமா ப்ரோ? இல்லை கியர்லாம் தேவையே கிடையாது. வந்துருச்சு. இண்டிகேட்டர் போடணுமா? இண்டிகேட்டர் போடாமல் இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் இங்கிட்ட லைன் மாறிக்கிறேன். எதுக்கு ஆட்டோலாம் போகுதுல்ல, நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். ரெட்டு க்ரீன் வரல. ஆன் பண்ணோம். ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது. இங்கே பாருங்க அடாஸ். ஸோ 4th கியரில் இருக்குது. இதுக்கு ஸ்டேரிங் கீப் ஹேண்ட் வைக்க சொல்லுது. இல்லை க்ரீன் டைம் வர்றப்போ மட்டும் தான் வந்து அடாஸ் வந்து ஆன் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸு. ஸோ இன்னும் க்ரீன் வரல இருங்க. இப்போ க்ரீன் வந்துருச்சா? அப்போ பாருங்கள் 4th கியரு. ஸோ ஆட்டோமேட்டிக் திரும்ப கீப் ஒரு ஹேண்ட்னு வருது. ஆக்சுவலாக கையை வைக்க சொல்லுது சேஃப்டிக்கு. ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எதுக்காக நம்ம ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், திடீர்னு ஒரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை அசர்றாங்க. அப்போ சமயம் நம்ம இண்டிகேட்டர் போடாமல், கண்ணை அசரும்போது என்ன பண்ணுவோம், இண்டிகேட்டர் போடாமல் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன் ரைட் சைடில் வண்டி வந்து பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக் நம்மளை ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் சேஃப்டி. இது ஒரு அடிஷ்னல் சேஃப்டி மாதிரி அவர் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை போட முடியாது. ஸோ இப்போ க்ரீன் காமிக்குது. ஸ்பீட் லிமிட். ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு அதுக்கு. ஸ்பீட் லிமிட்லாம் கிடையாது. எண்டா ஸ்பீட் லிமிட்னு காமிக்குது ப்ரோனா? அது அந்த டிராஃபிக் இதுக்காண்டி காமிக்குது. ஓ, இந்த ஏரியாக்கு ஆன் பண்ணிருக்கீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. அது ஆஃப் பண்ணிருந்தீங்கன்னா அது காட்டாது. ஓகே. டிராஃபிக் அந்த இது போட்டிருப்பாங்கல்ல, ஆமா வச்சிருப்பாங்கல்ல, ஆமா. அதை சென்ஸ் பண்ணி இது வந்து காமிக்குது நம்ம. ஓகே. சென்ஸ் ஆயிடுச்சு. இல்லை 50க்கு மேலே தான் காமிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து இதாகுதுங்க. இவங்க அதுவே திருப்புது. நான் சும்மா கை தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வார்னிங் உங்களுக்கு, ஸ்டேரிங் கை வைக்க சொல்லி. அண்ட் முன்னாடி வண்டி போகிறது வார்னிங் இது. ஸோ இதுலேயே வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது எல்லா வேரியண்ட்டில் வருதா ப்ரோ? ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் வரும் டாப் அண்டில். அந்த அடாஷனில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு 80ல் செட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கல, கால் எடுத்துட்டீங்க, வண்டி 80லே போயிட்டுருக்கு. ஏத்தாப்பில் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 40ல் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டியை 40க்கு கொண்டு வந்துடும். திரும்ப அடுத்த லேனில் வந்து நீங்கள் போய் அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம வண்டி நீங்கள் 80ல் செட் பண்ண 80லே போயிடும். ஓகே. அப்போ நம்ம ஆக்சிலேட்டரும் கொடுக்க தேவையில்ல, பிரேக்கும் கொடுக்க தேவை. பட் ஆனால் இப்போ இதில் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த சொன்ன மாதிரி டாப் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அது அடாஷில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் அது ஒன்று. ஆமாம், அப்டேட்டட், அதாவது டாப் மண்டில் மட்டும் வர்ற ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடாஷ் ஆன் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங்கில் வந்து ஹேண்டை வைக்க சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ வார்னிங் கொடுக்குது. அண்ட் அதுவாக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் எடுக்குது. இவன் அதுவாக திருப்புது. ஸோ எவ்வளோ வார்னிங் எடுத்தாலும் அதுவாக வந்து எல்லாம் திருப்பிக்குது. ஸோ இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாதனால நீங்கள் வந்து பிரேக் அடிக்கும்னா எமர்ஜென்சி பிரேக் அடிக்கும், திருப்பி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வராது.